சாலை விபத்துகளின் காரணமாக குடும்பத்தை இழந்து பாதிக்கப்பட்டவர்கள் பலர். அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர்தான் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ். சேலம் மாவட்டம் கைகாட்டி வள்ளார் கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் என்ற இந்த இளைஞர் தந்தையை இழந்த நிலையில் தாயுடன் வசித்து வந்தார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள தாயும் சகோதரியும் இருந்த இவருக்கு கடந்த 30ஆம் தேதி பேரதிர்ச்சி காத்திருந்தது. மேட்டூர் அருகே தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் இவரது தாயும் சகோதரியும் உயிரிழந்தனர். இதனால் தற்போது சொந்தம் இல்லாமல் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் தினேஷ். 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டார். இப்போ அம்மா இறந்துருக்குறாங்க. கூட பிறந்தது அக்கா. இப்போ சொந்தம்னு சொல்லிக்க அக்காவும் கூட இல்லை. இப்போ நான் பெங்களூர் தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இப்போ திருப்பியும் தனிப்பட்ட முறையில் பெங்களூரில் வேலைக்கு போயிட்டு சொந்தத்து கூட இருக்கிற நிலைமை எனக்கு உருவாயிருக்கு. சொந்தங்கள் இருந்தாலும் குடும்பம் இல்லாததால் தினேஷின் மனதை தேற்ற முடியவில்லை என்று இவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். 2 பேரும் இறந்துட்டதுனால அந்த பையன் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் ரொம்ப தனிமையில் இருக்கான். அவனுக்கு நாங்கள் என்ன ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய நிலைமையில நாங்களும் இல்லை. அவன் ஆறுதலுக்கான இதுவும் ரொம்ப முடியாமல் இருக்கிறான். சாலை விபத்து தினேஷின் தாயையும் சகோதரியையும் மட்டும் பறிக்கவில்லை, இவரது எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. கடந்த 30ஆம் தேதி காலை தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தும் மணல் லாரியும் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த இடத்தில் மீண்டும் விபத்துகள் ஏற்படாத வண்ணம் சேலம் மாவட்ட நிர்வாகம் சில தடுப்புகளையும் வேகத்தடைகளையும் அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. விபத்து நடந்த இடத்தில் சில தினங்களில் மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டனர். ஆனால் அந்த விபத்தினால் ஏற்படும் துயரங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அழியாத சூடாகவே உள்ளது. புதிய தலைமுறை செய்திக்காக மேச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமச்சந்திரனுடன் பாலகிருஷ்ணன்.